இன்று கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பாக இன்றைய தேர்தலின் அரசியல் களத்தின் யதார்த்தமான ஒரு நிகழ்வை வாசகமாக இன்று நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம், ஸ்டிக்கராக வெளியிட்டிருக்கிறோம். வீடுதோறும் விஜய், களத்தில் வீட்டுக்கு ஒரு விஜய் என்கின்ற வாசகத்தோடு இன்று நாங்கள் ஸ்டிக்கர் வெளியிட்டிருக்கிறோம். இதில் சாராம்சம் என்னன்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லார் வீட்டிலையும் தளபதி இருக்கிறாங்க. களத்தில் தளபதிக்காக, தலைமை வெற்றிக்காக உழைப்பதற்காக எல்லார் வீட்லேயும் விஜய் வருவாங்க அப்படிங்கிறத ஒரு சாராம்சமாக நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இதில் எதுவும் மிகைப்படுத்தி இல்லாமல் இன்றைய கல யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் விதமாக நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் வீடுதோறும் பிரச்சாரம் பண்ணுறீங்க, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்க? அதாவது அவங்க எங்களை ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கிறது எல்லா பக்கம் தளபதியோடைய வரவையும், இன்னி சொல்ல போனா மாற்றத்தை, இன்று இருக்கக்கூடிய அரசியல் மாற்றத்தை எல்லார் மக்களும் எதிர்பார்க்கிறாங்கிறது நாங்கள் வீடு வீடு போகும்போதே தெரியுது. ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்ல குட்டீஸ் எல்லாம் ஆனா எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா ஓட்டு தளபதிக்கு தானா, நீங்க நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கும் எல்லாருமே பெரியவங்கலேருந்து இப்போ சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப நம்பிக்கை எதிர்பார்க்குறாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி விஜய் அவ்வளவு பிரதிபலிக்க முடியாது அப்படிங்கிற கோட்பாடோட பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி பாருங்க? அப்படிதான் நாங்கள் சொல்லி ஆகணும். அதை சொல்லினா அப்புறம் அவங்க ஒரு இதனால கட்சி நடத்துக்கு அர்த்தம் இல்லை. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா கல யதார்த்தம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க செஞ்சிருக்கலாமே. மக்களுக்கு இன்னைக்கு பணத்தை கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தாவே ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவங்க எல்லா பக்கம் பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காங்க. டிவியில் உங்களுக்கு ஊடக நண்பர்கள் மூலியமா எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. அப்படி இருக்கும்போது அவங்க இன்னும் பயத்துல இருக்குன்னா தான் அதோடைய பிரதிபலிப்பு தான் அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க மக்களை மட்டும் நம்பி அரசியல் களத்துக்கு வந்திருக்கு ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் தான். இப்ப வரக்கூடிய எலெக்ஷன் பணநாயகமா ஜனநாயகமா என்கின்ற போட்டி தான். நிச்சயமா ஜனநாயகம் தான் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கு. பெண்கள் உரிமை தொகைங்கிறது முன்கூட்டியே போட்டு திமுக அரசு முன்கூட்டியே போட்டிருக்காங்க. இது எப்படி? அது மக்களுடைய பணத்தை அங்க கொடுக்கட்டுங்க. மக்களுடைய பணத்தை அவங்க கொடுக்க எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்க மக்களுக்கு அவங்க கொடுக்கறத திருடுற பணத்தை எப்படி இருந்தாலும் தளபதி ஆட்சி வரும் பொழுது அவங்க திருட ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு கேட்கத்தான் போறோம். மக்களுக்கு கொடுத்த பணத்தை கேட்க போறது கிடையாது. அதனால மக்கள் பணம் மக்கள் பெற எங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. திருந பணத்து கணக்கு தளபதி தான் கேட்பாரு, அதை கேட்போம். அதே போல இது பணத்தினால ஓட்டு மாறுங்கிறதெல்லாம் பழைய காலம். இன்னைக்கு இருக்கிற மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெளிவா அவங்களுடைய நம்பிக்கை ஒரே ஒரு விஷயம் தான். இன்னைக்கு அவங்க கையில இருக்கிறது வாக்கு மட்டும் இல்ல, அவங்களுடைய பிள்ளைகளோட, அவங்களுடைய பசங்க, அவங்களுடைய பெண்களுடைய, அவங்க பேரம்பேத்தியோட எதிர்காலம், அவங்களுடைய வாழ்க்கை தான் அந்த வாக்குங்கிற புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்களுடைய பிள்ளைகளோட அவங்களுடைய எதிர்காலம் முக்கியமா இல்ல இந்த பணம் முக்கியமாகும் பொழுது அவங்க கண்ணில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அவங்களுடைய எதிர்காலம் தான் முக்கியம் நினைக்கிறாங்க.